ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா எங்கே இருக்கோன்னு தெரியுமா? நம்ம வந்து இருக்கங்குடியில் இருக்கோம். எல்லாத்துக்கும் பிடிச்ச மாரியம்மன் கோயிலில் இருக்கிறோம். சாத்தூர் இருக்கன்குடியில் இருக்கோம். அக்கா மக வந்து அந்த மஞ்சள் கலர் சுடிதார் வந்து பாப்பாவை வந்து தூக்கி தீச்சட்டி எடுக்கேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தாலாம் பாப்பாவுக்கு. அதனால் வந்து பிள்ளை தொட்டில் மணி போட்டு எடுக்கிறதாக இது நேர்த்திக்கடன் வச்சுருந்தா. அதனால் வந்து இதை செஞ்சுருவோம். பாப்பாவுக்கு வேறு 2 வயசு 3 வயசு ஆக போகுதுன்னு சொல்லிவிட்டு 2 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3 வயசுன்ட்டேன் 2 வயசு ஆக போகுது, அதுக்குள்ளே எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுக்க போனாங்க. அப்புறம் சந்தனம் குழப்பி வச்சு ஒரு இலையை இது பண்ணி அதில் வெத்தலை பாக்கு பூ பழம் தேங்காய் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாங்க. அப்புறம் அந்த மண் இது இருக்குல்ல, மண் சட்டி, அதையும் எடுத்து வச்சு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த சட்டியில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு சொன்னாங்க. இளநியை கண் திறந்து வைக்க சொன்னாங்க. கடைசி மாமா மறந்துட்டாங்க நினைக்க. இப்போ அந்த ஒன்று ஒன்றா செய்கிறாங்க பாருங்கள். அந்த தேங்காயில் நல்லா மஞ்சள் தடவி நல்லா கண்ணு மாணிக்கி அந்த பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலை, அது வந்து ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரிக்கும் அந்த இதில் தெரியும். வச்சு அந்த இதில் வந்து மஞ்சளாக குங்குமம் வைப்பாங்க. அழகாக இருந்தது. அப்புறம் அது உண்மையாக அந்த இதில் தான் வந்து இது பண்ணி வைப்பாங்களாம். அதனால் அக்கா அதை எடுத்து வச்சுக்கிருக்கா. இங்கிட்டு மாமா வந்து இதுக்குள்ளே வேலையெல்லாம் பார்த்துக்கிருக்காங்க. தேங்காவில் வந்து அந்த இது வச்சுக்கிருக்காங்களா பாருங்கள். கண் வாய் மாணிக்கு வந்தது. அந்த இது கிட்ட க்ளோஸ்அப் பண்ணி பார்க்கும்போது கண்ணு மாணிக்கே இருந்ததுங்க. அதாங்க அதுக்கு இப்படி பொதுவாகவே. அப்புறம் அந்த இதில் வந்து என்னது அதை ஊற்றுனாங்கன்னு இது எனக்கு தெரியல. 2வது வந்து பன்னீர் ஊற்றுனாங்க, அது தெரிஞ்சது. பன்னீர் சொன்னாங்க. அப்புறம் வந்து பால் ஊற்றுனாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் கலர் ஊற்றுனாங்க, அது என்ன பேர்னு எனக்கு தெரியல. அப்புறம் எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கிட்டாங்க. கலந்துட்டு இது பண்ணிவிட்டு அந்த சட்டியில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டியில் வச்சு நல்லா நல்லா இது பண்ணிவிட்டு சட்டியில் வச்சுட்டு அப்புறம் அந்த சட்டியில் வச்சு எல்லாம் செஞ்சுட்டு அதுக்குள்ளேயும் போய் அவள் அக்கா மகளை வந்து போய் அந்த நிற்காங்கல்ல, அவங்கள போய் குளிக்க போக சொல்லிட்டாங்க. அவளையும் குளிச்சுட்டு வர சொல்லிட்டாங்க, பாப்பாவையும் குளிச்சுட்டு வர சொல்லிட்டாங்க. குளிச்சுட்டு வந்த பிறகு தான் இதை வந்து பத்தி மோத சுற்றி வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கணுமா? ஸ்டில்லு கொடு, ஸ்டில்லு டக்குன்னு கொடு, ஸ்டில்லு கொடு, ஃபோட்டோ எடுக்கணும்ண்ணா. அவள் வேறு இடையில என்ன ஃபோட்டோ எடுங்கன்னு வேறு காமெடி பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இடையில அவளை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து அந்த சட்டியில் வந்து எல்லாத்தையும் அந்த உம்மி இருக்கு இல்லையா, அதை பண்ணதை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மண் சட்டியில் எடுத்து வச்ச உடனேமே தீச்சட்டி அந்த இது இருக்குல்ல அதில் வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்னமோ அந்த இந்த இதெல்லாம் வச்சு மாட்டியிருந்தாங்க. அப்புறம் மாலை இல்லைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஏதோ ஸ்ட்ரைக்காக இருந்தது கோயிலில். அதனால் வந்து மாலை வாங்க வந்து கொஞ்சம் தூரம் தம்பி போயிட்டு வந்திருந்தான். 2 மாலை தான் இருந்ததுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு அன்றைக்கி வந்து மாலை ஒரு டைம் வாங்க லேட் ஆகும் அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்க. சரி இருக்கிற மாலை போதும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வர சொல்லிட்டோம். அப்புறம் வந்து இடையில அந்த குட்டப்பா ரொம்ப சேட்டை செஞ்சுக்கிருக்கா. அது உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல, வீடியோவில் பார்த்துக்கிட்டே நீங்கள் இருங்க. அவள் வேற உள்ள ஒரு பாடுபடுத்திக்கிட்டு இருந்தா எங்களை. அப்புறம் வந்து இளநியெல்லாம் கண் திறந்து வைக்க சொன்னாங்க, வச்சாங்க. அப்புறம் வந்து பத்தி சூடம் வந்து காமிச்சு அடுத்து பத்தி சூடத்தை காமிச்சிட்டு அப்புறம் அந்த இதில் ஒரு விறகு நல்லா வரிசையாக விறகு வச்சுட்டு அது எது வேப்பம் விறகு தான் அதில் வைப்பாங்களாம். அந்த கண் திறந்து வச்சிட்டாங்களா வேப்பம் அந்த இது வச்சுட்டு அந்த விறகு வச்சுட்டு ஒரு பெரிய சூடத்தை அடியில் வச்சுட்டு அது அப்படியே அப்புறம் சூடம் வச்சு நல்லா எரிச்சிட்டு இந்த இருக்குது பாருங்கள், அந்த கட்டையை வந்து 4 ஷேப் அந்த ஒரு மாணிக்கு வச்சாங்க. வச்சு கீழே விழுவக்கூடாது இல்லையா, அதை வச்சு நல்லா இது பண்ணோனையும் அது நல்லா எரிஞ்சிச்சுங்க. திக்குன்னு எரிஞ்சு. அப்புறம் வந்து அவள் குளிச்சுட்டு வரக்குள்ளே அந்த சேலையை வந்து ஒரு தொட்டில் போடுவாங்கள்ல, அந்த புது சேலையில் எடுத்து அந்த சேலையை நல்லா தண்ணியில் நனைச்சி அப்படியே நல்லா புழிஞ்சிட்டு கண் திறந்து வச்சுட்டாங்களா. அதுக்கடுத்து இந்த சட்டியில் வந்து பத்தியை பொருத்தி நல்லா சுற்றி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மாமா. அக்கா வந்து அங்கிட்ட நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தால் என்ன செய்யலாம். அப்புறம் அவளுக்கு வந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டா. கொஞ்சம் குளிர் ரொம்ப இருந்தது, நடுங்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் சந்தனம் இதெல்லாம் வச்சுட்டு அந்த சின்ன பிள்ளைக்கு வைக்கும் போது இது எனக்கு வைக்க வேணாம் பீங்கிறா அவள். அந்த ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு நேனான்ட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. அந்த சந்தனம் வந்து அவளுக்கு அப்படி தெரிஞ்சிருந்திருக்கு. எனக்கு அது வேண்டவே வேண்டாமே அப்படிங்கிறா. அவளுக்கு கொஞ்சம் வைக்கணும் இல்லையா, சாஸ்திரத்துக்கு லைட்டாக வச்சுருக்கான். எங்கள் அக்கா ஒரு சாமியார்னால மேலே கீழே எல்லா பக்கமும் தடவி அப்போ எல்லாத்து பக்கமும் வச்சுட்டு
சந்தனத்தை எடுத்து பாப்பாவுக்கு வைக்க வந்துட்டா. பாப்பாவுக்கு வைக்கும்போது இப்போ பாருங்கள் செய்கிறது மட்டும் பாருங்கள். நேனா நேனான்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. எடுத்தாலே எடுங்கன்ட்டாங்க. எடுத்தா தான் நான் உட்காருவேங்கிற அளவுக்கு செஞ்சுட்டா. இவங்க கொஞ்சம் லைட்டாக செஞ்சுருக்கலாம். அக்கா ரொம்ப பூசாரித்தனமாக பண்ணுவாள். பிள்ளைக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் தடவி விட்டா. சரின்னு சொல்லிவிட்டு பாப்பாவை வச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு சாமிக்கு நேர்த்திக்கடன் பாப்பாக்காண்டி தானே போட்டிருந்தாங்க. அதனால் அதுக்குள்ளே இதை பிள்ளை ஏன்டா எடுங்க, எடுத்தா தான் நான் உட்காருவேன்ற மணிக்கு எடுங்க. அப்புறம் என்ன செஞ்சேன், எக்கா சும்மா அப்படியே கைட்டு எடுக்கிற மணிக்கு எடுத்து விட்டுட்டா. அவட்டையும் போக மாட்டுக்கா. அவளையும் எடுன்னு சொல்லிட்டு அவட்டையும் இது பண்ணிவிட்டு அவட்டையும் எடுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டா. சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு எல்லாம் செஞ்சுட்டு இது பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த இது இருக்கு இல்லையா, சூடத்தை பொருத்தி சுற்றி காமிச்சோனையுமே அங்கே அதையும் பொருத்திட்டாங்க. பொருத்திட்டு எல்லாம் செஞ்சுட்டு நல்லா துக்குன்னு எரியும் போது தூக்கி கொடுத்துருந்தாங்க. அங்கே தேங்காவை அப்படியே உடச்சிட்டாங்க. தாயே ஈஸ்வரி அப்படின்ற மாணிக்கு, தாயே நீ தான் துணையாக இருக்கணும் அப்படின்னு அன்னைக்கு அது ஒரு வைப்ரேஷன் வரும் பாருங்கள். அந்த தீச்சட்டியை இது பண்ணும்போது அவளை மேலே காமிச்சிட்டு எம்மா அப்படின்னு சொல்லி காமிக்கும் போது ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா. நம்மளை எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குன்னா அது கடவுள் மட்டும்தாங்க. எல்லாத்தையும் இந்த உலகத்தில் நம்ம வாழ வைக்கிறதே கடவுள் மட்டும்தான். அப்போ அப்படிங்கிறது ஒரு யோசனை வரும். அதாவது எப்படின்னா, பல பேர்கிட்ட இருந்து ஒரு சொந்தங்கிட்ட கூட ஒரு அன்பு பாசம் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அதிக அன்பு பாசம் எங்கே கிடைக்கும் தெரியுமா? ஒன்று நம்ம பெற்றவங்ககிட்ட கிடைக்கும், இன்னும் நம்ம படைச்சவங்ககிட்ட கிடைக்கும். அது யார் தெரியுமா? நம்ம மாரியாத்தா தான். விற்கங்குடி மாரியாத்தா தான். சொன்ன உடனே ஒரு வைப்ரேஷன் வரும், திப்புன்னு நாளே கண்ணெல்லாம் கலங்குங்க. இப்படிப்பட்ட எங்கள் அம்மாக்கெல்லாம் ரொம்ப கஷ்ட காலங்களெல்லாம் சாமி அவ்வளோ துணையாக இருந்திருக்கு. அழுக ஆரம்பிச்சுட்டு அவளாம் சாமி வந்துருச்சு. சாமி வர்றதுக்கு நம்ம அழுக ஆரம்பித்தோடனே அது திக்குன்னு வச்சு தூக்கிட்டு போயிடுவான். அந்த பிள்ளை ஒரு கையில் இது ஒரு கையில் யாரையும் பிடிக்க வேண்டாம், பாப்பா பிடிக்காதீங்கன்னா அவள் அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் ஃபைனலி வீடியோ எடுத்து முடிச்சோடனே எங்கள் அம்மா நான் எல்லாம் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் மூஞ்சியை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் மூஞ்சியை காமிச்சேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னங்க இப்படி வாய் கொளருது இன்றைக்கி. சரி, ரொம்ப தூரம் பேசிட்டேன்.